जन्म आणि मरण ही दोन्ही अज्ञानजन्य दोहोपासून अलिप्त आपण मुळीच महाराजा. இந்த ஓவியின் பொருளாவது, பிறப்பு இறப்பு இவை இரண்டுமே அஞ்ஞானத்திலிருந்து தோன்றியவை. ஓ மகாராஜா, தாங்கள் அவை இரண்டினின்றும் கொஞ்சம் கூட பற்றற்றவராக உள்ளீரென்றோ என்று பாடுகின்றார். இதனுடைய பொருள் ஏறத்தாழ சென்ற ஓவியினுடைய பொருளையே குறிப்பிடுகின்றது. பாபாவினுடைய பெற்றோர், குலம், கோத்திரம் இவற்றை பற்றி அறிய யார் முயன்றாலும் பாபா அவற்றை ஊக்குவிக்கவில்லை. எனவே பாபா பிறப்பு அல்லது இறப்பில் எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல் இருந்தார் என்பதை தாஸ்கனு மகராஜ் சென்ற ஓவியில் சொன்னது போல் சோதித்தே அறிந்திருந்தார். அதே சமயம் ஆன்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது என்பதையே இந்த ஓவியில் தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார். ஏனெனில் பகவத்கீதையில் நாம் ஆன்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது, ஆன்மாவிற்கு ஆக்கவோ அழிக்கவோ ஆன்மாவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் அல்லவா. அந்த கருத்துக்களை வலியுறுத்தும் விதமாக பாபாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது என்றும் அவை இரண்டுமே அஞ்ஞானத்திலிருந்து உதித்தவை என்றும் தாஸ்கனு மகராஜ் இங்கு குறிப்பிடுகின்றார். ஜெய் சாய்ராம்.